எத்தே சீக்கிரம் சாப்பிடுவாங்க, மணி 9 ஆக போகுது. மர்மோல வயிறு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுமா? எத்தே 9 மணி ஆகும், 3 நிமிஷம் தான் இருக்குது. நீங்க இப்பவே சாப்பிட்டாதான் அப்புறமா சீரியல் போட்டுடுவான். நீங்க சாப்பிடுங்க இப்பவே. நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு பக்கமா இருக்க போகுது, அதுக்கப்புறமா அது செரிச்சிடும் இல்லையா? சரி மர்மோல, நீ போய் சோத்த போடு. சரி, சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்குனா காலையில சீக்கிரமா எழுந்திருக்கலாம்ல, நல்ல தானே. போட்டுட்டான், அடுத்த போட்டுட்டான். அட பாவி, இப்படியா ஒரு மனுஷன் கொடுமைப்படுத்துவா இந்த மாமியாக்காரி? உனக்கு இந்த நிலைமையா? சம்மதிக்காத, அதுக்கெல்லாம் சம்மதிக்காத ஒத்துக்காதா? ஐயோ பாவமே. அப்படித்தான் போடு, அப்படித்தான். மருமகள்னா கொக்கா. அடாச்சே, சரியான சீரியல் பையத்தை கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஐயோ சாரி கத்தை, நான் சீரியல் பாக்குறதுல உங்க கையை கடிச்சு போட்டு என்ன மன்னிச்சிருங்கத்தே. நீ பாவி மருமவுல விட்டு இருந்தா 5 வேலையை கடிச்சு முழுங்கிட்டு இருப்பியே. ஐயோ கால விடு, காலு. என்ன மன்னிச்சிட்டுங்க சொல்லுங்க அத்தை, அப்பதான் நான் காலை விடுவேன். அடி பாவி, நான் மன்னிச்சிட்டேன், ஏந்திரு. ஏமா ஏதாவது பிரச்சனையா? மாமியா மருமகள் சேர்ந்துக்கணும், சண்டையை வாங்கிக்கணும், என் உசுரை வாங்காம விட மாட்டாளுங்க. எட்டி சின்ன பொண்ணு, என்னாச்சுடி? எங்க வந்துட்டீங்களா? எட்டி ஏன்டி காலில் விழுற? என்னங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா உங்க காலை விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எட்டி என்ன தப்பு செஞ்சு போட்டேன் நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு? தப்புதான் செஞ்சு புட்டேன். எம்மா இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஏதாவது பைத்தியங்கிட்டே புடிச்சு போச்சா? என்ன ஏடா கேக்குற? உன் பொண்டாட்டிக்கிட்டே கேளு. சின்ன பொண்ணு என்னன்னு இப்ப நீ சொல்றியா இல்லையா? என்னங்க நான் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுல மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்து பிடிச்சி அந்த கோபத்துல உங்க அம்மா கையை பிடிச்சி கடிச்சு போட்டேன். உண்மையாமா? ஆமால, கொஞ்சம் இல்லைன்னா உன் பொண்டாட்டிய கையை கடிச்சு துப்பிருப்பா. பாதி கடிக்கிறதுக்குள்ள நான் கையை இழுத்துட்டேன், இல்லைன்னா அவ்வளவுதான். உடிடி கால. என்ன மன்னிச்சிட்டு சொல்லுங்க. மன்னிச்சிட்ட போய் உட்காரு போ. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. வயிறு பசிக்கு போய் சோத்த போட்டு கொண்டு வா. மத்தியானம் வச்ச மீன் குழம்பு நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்கு. போய் கொண்டு வரேன். ஏன் அதை சாப்பிட்டு போட்டு கையை கழுவாம உட்காந்துருக்கீங்க? போங்க அத்தை, கையெல்லாம் காஞ்சி போச்சு, போய் கழுவுங்க போங்க. நீ எப்ப சோத்த போட்ட, நான் எப்ப தின்னேன்? ஏன் போய் சொல்றீங்க? ஒரு தட்டு நிறைய சோத்தை போட்டு அதுல மீன் குழம்பு ஊத்தி 5-6 துண்டு மீனை போட்டு கொண்டாந்து சாப்பிட்டுட்டு இப்படி போய் சொல்றீங்களே? யாரு நீ? தட்டு நிறைய சோத்த போட்ட, அதுல முழுக்க குழம்பு ஊத்துன, ஏன் போய் சொல்ற? ஆமா அத்தை, நான் தானே சோத்தை போட்டேன். அம்பாரமா குச்சி வச்சிருந்தேன், அப்படியே நீங்க லபுக்குன்னு போட்டு சோறெல்லாம் குறைஞ்சு போச்சு. எல்லாம் என் தலை எழுத்து. என்னங்க அத்தை, அப்படிலாம் அடிக்காதீங்க, மண்டியில இருக்கிற மூளை பிதிங்கி வெளியே வந்துடும். எது இந்த அடிக்கா? நீங்க சொல்றது சரிதான் அத்தை, மண்டைக்குள்ள மூளை இருந்தா தானே வெளியே வரதுக்கு. மண்டைக்குள்ள களிமண் டப்பா தானே இருக்கு. என்ன சின்னதோட சில மாரி நிக்கிறியே, உன் பொண்டாட்டி மாத்திரம் பேசுறா, இன்னும் எதுவும் கேட்க மாட்டியா? உன்னை நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும், 2 ஒன்றும் முட்டி தெரிஞ்சாகணும். இன்னைக்குதான் நீங்க கரெக்டா பேசியிருக்கிறீங்க. எனக்கு காலையில நீங்க சொன்னீங்கல்ல ஊட்டி கொடைக்கானல் 10 நாள் டூர் போய் வரலாம்னு சொல்லிட்டு, அத்தையை வீட்டுல விட்டு நம்ம ஜாலியா போயிட்டு வந்துடலாங்க. அத்தை வீட்டுல பத்திரமா பார்த்துருப்பா, வீடு எந்த பொருளும் போகாது, இங்கே தான் இருக்கும். என்னத்தை நான் சொல்ல சரிதானே?